கோவை வேளாண் பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்தியுள்ள கோ-8 என்ற புதிய ரக பப்பாளி அதிக மகசூல் தருவதால் விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தென் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட பப்பாளி பிலிப்பைன்ஸ் வழியாக இந்தியாவுக்குள் வந்தது. 100 ஆண்டுகளுக்கு முன்பே பப்பாளி இந்தியாவிற்குள் வந்தாலும் கடந்த 40 ஆண்டுகளாகத்தான் விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர். குறைந்த செலவில் அதிக வருமானத்தை பெற்றுத்தரும் இந்த பப்பாளி குறித்து கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் கடந்த 1970ஆம் ஆண்டு முதல் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆராய்ச்சியின் மூலம் இதுவரை 8 வகையான புதிய ரக பப்பாளிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. தற்போது கோ-8 என்ற புதிய ரக பப்பாளியை சோதனை முறையில் பயிரிட்டதில் மற்ற ரகங்களை விட இவை அதிக மகசூல் அளித்துள்ளன. அதிக சதைப்பற்றுடன் இருக்கும் இந்த ரக பப்பாளிக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாக ஆராய்ச்சியாளர் சூரியநாத சுந்தரம் தெரிவித்தார். நம்ம கோ-8 அப்படிங்கிற ரகத்தை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இந்த கோ-8 ரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிவப்பு சதைப்பற்று கொண்டது. அது முதல்ல கோ-2ன்னு ரகம் சொன்னோம். ரொம்ப பிரபல்யமான ரகம் அது. அந்த ரகத்தை மேம்படுத்தி அது மஞ்சள் சதைப்பற்று கொண்ட ரகம். இது சிவப்பு சதைப்பற்று கொண்ட ரகம். அதை மேம்படுத்தி நாம் இந்த ரகத்தை உருவாக்கி இருக்கிறோம். இதனிடையே வேளாண் பல்கலைக்கழகத்தில் ரெட் லேடி என்ற வெளிநாட்டு ரக பப்பாளியும் பயிரிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பப்பாளியை வளைப்புள்ளி என்ற புதிய வைரஸ் நோய் தாக்கி வருகிறது. இதுபோன்ற நோய்களை எதிர்க்கும் திறன் கொண்ட ரகங்களை உருவாக்குவதோடு பப்பாளியை தாக்கும் பிற நோய்களை தடுக்கும் ஆராய்ச்சியிலும் வேளாண் பல்கலைக்கழகம் ஈடுபட்டு வருகிறது.